திரு கோப்பண்ணா ஏற்கனவே ஆச்சாரியா நிறைய பட்டியலிட்டு இருக்கிறார். இந்தியா கூட்டணியிலிருந்தும் இப்படியான வார்த்தைகள் வருகிறது அப்படிங்கிறத அவர் சுட்டி காண்பிக்கிறார். அதற்கு உங்களுடைய பதில், பிரதமர் குறித்த உங்களுடைய விமர்சனமானது என்னது? அதாவது தேசிய அளவில் பாஜக ஒரு கருத்தியலை உருவாக்கலை. இப்போ மோடி தொடர்ந்து ஆரம்ப கட்டத்திலிருந்து எங்கள் தேர்தல் அறிக்கையை கையில் எடுத்துக்கிட்டார். முதல்ல முஸ்லீம் லீக்கின் தேர்தல் அறிக்கை, அப்புறம் இடஒதுக்கீடை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அப்புறம் சொத்தை பறித்து தாலியை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட போகிறாங்க. இப்படி ஒரு அபவாதம் தேர்தல் அறிக்கையில் இல்லாததை இட்டு கட்டி பேசினார். அதுக்கப்புறம் என்ன வந்தார், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் முக்த் பாரத், காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு சொன்னவர், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை புல்டோசர் வைத்து இடித்து விடுவார்கள், அதற்கு நீங்கள் போய் யோகி ஆதித்யநாத்துக்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு வாங்க, எப்படி இடிக்கணும், எப்போ இடிக்கணும், அதெல்லாம் அவர் கற்றுக்கணும். இதெல்லாம் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா? இப்போ செலக்டட் ஸ்பீச்சஸ் ஆஃப் ஜவஹர்லால் நேரு நான் படிச்சிருக்கேன். ஒவ்வொரு பிரதமர் ஆற்றிய உரையும் இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பிஐபியில் வெளியிடுறாங்க. வால்யூமாக இருக்கும், வாஜ்பாய் உட்பட. பிற்காலத்தில் இந்த ஸ்பீச்சஸ்லாம் போட்டாங்கன்னா மோடி பேச்சை படித்தாங்கன்னா இப்படி ஒரு தரம் தாழ்ந்த இழிவாக பேசக்கூடிய ஒரு பிரதமரை இந்த 10 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்னா இந்தியர்களுக்கு மிகப்பெரிய தலைகுனிவு தான். நான் கேட்குறேன், இந்த தேர்தலில் வெற்றி பெறாமல் போங்க, யார் வேணால் வெற்றி பெறட்டும். ஆனால் அந்த பிரதமர் பதவியை இவ்வளவு களங்கப்படுத்துகிற இப்படி ஒரு கருத்தை அவர் கூறுவதை யாருமே சகிச்சுக்க மாட்டாங்க. விமர்சனங்களை வைக்கிறது அந்த பதவியை களங்கப்படுத்துகிறார். ஒன்று இன்னைக்கு பேசியிருக்கார்ல, இதில் இந்த இந்தியா கூட்டணி கட்சிகள் தங்களை அடிமைகளாக வாக்கு வங்கிக்காக முஜ்ரா நடனம், இந்த முஜ்ரா நடனம்னா நான் போய் பார்த்தேன் அதனுடைய அர்த்தம் என்னன்னு. அது முகலாய சாம்ராஜ்யம் பண்ணது முஜ்ரா நடனமாக தான் இருக்கும். ஏன்னா அப்படி முஜ்ரா நடனம் முகலாய சாம்ராஜ்ய அரசவையில் அது ஒரு நான் நடனங்கள், அது கேப்ரே நடனம் மாதிரி ஒரு நடனம். அது இவ்வளவுக்கு இழிவாக பேசுறது இந்தியா கூட்டணியை தாக்குவதற்கு அவருக்கு வேற காரண காரியமே கிடையாதா? நான் கேட்குறேன். நாங்கள் கேட்குறேன், ஒரு எஸ்சி எஸ்டி ஓபிசி இடஒதுக்கீடை எப்படி பறிக்க முடியும்? இந்த இடஒதுக்கீடு கொடுத்தது யார்? அரசமைப்பு சட்டத்தை பிஆர் அம்பேத்கரை கொண்டு அதனுடைய டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனாக போட்டு அதை நிறைவேற்றுவதற்கு உடந்தையாக இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. அரசமைப்பு சட்டத்தில் இடஒதுக்கீடு கொடுத்ததே நாங்கள் தான். நாங்களே கொடுத்துட்டு நாங்களே பறிப்போமா? ஓபிசி இடஒதுக்கீடு யார் கொடுத்தது? 1951 முதல் திருத்தம் இங்கே தமிழ்நாட்டில் செண்பகம் துரைராஜன் வழக்கில் வந்தப்போ, உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு நமக்கு எதிராக வந்தப்போ அன்றைக்கி முதல் திருத்தம் கொண்டு வந்தவர் ஜவஹர்லால் நேரு. நாங்கள் தான் இடஒதுக்கீடு, சோஷியலி எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லி நாங்கள் இடஒதுக்கீடு கொடுத்த கட்சிங்க. நாங்கள் ஏங்க பறிக்கிறோம்? என்ன அவாண்டா? எத்தனை தடவை பேசுறது, எத்தனை தொலைக்காட்சியில் விளக்கம் சொல்கிறது? திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறாருன்னா, மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி சிறுபான்மையோட காங்கிரஸ் கட்சியை இணைத்து எங்களை ஐசோலேட் பண்ணி வாக்கு வங்கியில் அவர் அதிக அரசியல் ஆதாயம் தேடலான்னு நினைக்கிறாரு. நான் கேட்குறேன், நீங்கள் 10 வருஷம் ஆட்சி பண்ணீங்க, நாங்கள் இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுத்தோம், இதெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம், மக்களுக்கு அதை செஞ்சுருக்கோம், இதை செஞ்சுருக்கோம், ஏதாவது சாதனைகளை சொல்லுங்கள். பொருளாதார பேரழிவு நீங்கள் என்ன சொன்னது, என்ன நடந்தது? பொருளாதார முன்னேற்றம் $5 ட்ரில்லியன் சொன்னீங்களா, நடந்ததா? வேலையில்லா திண்டாட்டம் என்னாச்சு? விவசாயிகள் பிரச்சனை என்னாச்சு? விவசாயிகள் விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை கிடைக்குதா? என்ன சாதனை பண்ணீங்க? 10 வருஷம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். என் கிராமத்தில் சமீபத்தில் நான் போயிருந்தேன். அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அரிஜின சகோதரர்களையும் பின்தங்கிய சமுதாயத்தினரையும் நான் கேட்டேன், பாஜக ஆட்சியில் 10 வருஷத்தில் என்ன கிடைச்சதுன்னு கேட்டேன். ஒரு பலனும் கிடைக்கல. இந்த கழிவறைன்னு ஒன்று கட்டியிருக்காங்க, அதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, பஞ்சாயத்து மூலமாக கட்டுறாங்க, அதுக்கு தண்ணி கிடையாது, அது பயன்பாட்டிலே இல்லை. 2-3 வருஷமாக பயன்பாட்டில் இல்லை, சும்மா கிடக்கு. எந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி இல்லை. எல்லாமே நிதி ஒதுக்கப்பட்டிருக்கே தவிர எதுவுமே இம்ப்ளிமெண்டேஷன் சரியாக இல்லை.
ஆக இந்த இதுக்கு எடுத்தாலும் முந்திரா லோன் வாங்கி என்ன பண்ணுறது? எந்த தொழிலும் சரியா இல்லை. இந்த ஜிஎஸ்டி சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் எந்த தொழிலுமே செய்ய முடியாது. ஆக இல்ல நீங்க அவங்க சாதனையே செய்யலன்னு சொல்றீங்க. ஆனால் அமித்ஷா குறிப்பிடுகிறார் 5 கட்ட தேர்தல்ல நாங்க 310 இடங்கள் எங்களுக்கு உறுதியாகி விட்டது. 6வது கட்டத்துல நாங்க 400 கடந்துட்டோம். 7வது கட்டத்துல எங்கள் இலக்கு வந்து நாங்க அடைஞ்சிருவோம். 3வது முறையாக பிரதமர் மோடி ஆட்சி அமைப்பது உறுதின்னு பேசுறாரு. நான் சொல்றேங்க, அதாவது இந்த ஆட்சியில இவங்க வந்து இந்த 10 ஆண்டு ஆட்சியில கிட்டத்தட்ட 1% கோட்டீஸ்வரர்கள் 45% சொத்தை குவித்து கொண்டார்கள், சேர்த்துட்டாங்க. ரிச் பிகம் மோர் ரிச். அதே நேரத்தில் 50% 67 கோடி பேர் 3% சொத்து. இது தாமஸ் பிக்கெட்டி அறிக்கை, அப்புறம் ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை. இது வந்து தரவுகளின் அடிப்படையில் வந்திருக்கு. ஆக இந்த ஆட்சி என்பது யாருக்காக நடந்தது? ஒன்று. இதனால என்ன பலன்னா, எலக்ட்ரல் பாண்ட்ஸ்ல 8000 கோடி அடிச்சிட்டாங்க. அந்த டேட்டா சரியான டேட்டா. அந்த டேட்டாவை தான் நீங்களும் தாமஸ் பிக்கெட்டியோட குறிப்பிடுறீங்க. ஆனால் உங்கள் ஆட்சி காலத்திலையும் பணக்காரர்கள் ஆயிக்கொண்டே இருந்தார்கள், ஏழைகள் ஏழையாக இருந்தார்கள். அந்த இடைவெளி கேப் அப்பயும் இருக்கதானே இன்னைக்கு அதானி வந்து 2014ல் 650 இடத்துல இருந்தார் உலக கோட்டீஸ்வரர் வரிசையில். இன்னைக்கு 2வது வரிசைக்கு வந்திருக்கிறாரு. இது எப்படி சாத்தியமாச்சு? இவ்வளவு பெரிய சொத்து குவிப்புக்கு காரணம் என்ன நடக்குதுன்னா, அதாவது இடி ரெய்டு இவங்கெல்லாம் பண்ணுற MEILனு ஒரு கம்பெனி, அதாவது அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி. அவங்க வந்து 584 கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கொடுத்த உடனே கிட்டத்தட்ட 4509க்கு டனலிங் ப்ராஜெக்ட் இன் ஜம்மு காஷ்மீரில் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நெடுஞ்சாலைத்துறையில் கான்ட்ராக்ட் கொடுத்து, அதே நேரத்தில் அதன் மூலமாக தேர்தல் பத்திரங்களில் நன்கொடை பெற்ற ஒரு ஊழல் ஆட்சி இது நடந்துக்கிட்டு இருக்கு 10 வருஷம். இந்த ஊழல், தேர்தல் பத்திர ஊழலுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் குற்றச்சாட்டு சொல்லுகிறோம். நீங்க வந்து 8000 கோடி உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கேக்குறோம். தமிழ்நாட்டுக்கு கொடுத்த பேட்டியில தான் அதுக்கு பதில் சொன்னாரே. அதாவது நான் வந்து இத டிரான்ஸ்பரன்சி ஆக்கியிருக்கேன். யார் கொள்ளையடிக்கிறது டிரான்ஸ்பரன்சியா? ஆக்கியிருக்கேன். இந்த கொள்ளையடிக்கிறது நீங்க டிரான்ஸ்பரன்சி ஆக்கல, சுப்ரீம் கோர்ட் டிரான்ஸ்பரன்சி ஆக்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே இந்த தீர்ப்பு கொடுக்கலன்னா யாருக்கு கொடுத்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. வாங்கினவங்களுக்கு தெரியும், கொடுத்தவங்களுக்கு தெரியும். அதனால நான் சொல்லுவது, இது வந்து ஹைலி கரப்ட். நெடுஞ்சாலைத்துறையில் 7.5 லட்சம் கோடி. ஆசீர்வாதத்துக்கு நல்லா தெரியும், 2G ஸ்கேமில் அவர் அப்ரூவராக இருந்தவர், அவருக்கு நல்லா தெரியும். அதற்கு ஓபி சைனி ஆதாரமே இல்லைன்னு ராஜாவையும் கனிமொழியும் விடுதலை பண்ணிட்டாங்க. அந்த குற்றச்சாட்டு இல்லை, இன்னைக்கு அப்பீல் இருக்கட்டும். அடுத்து நான் கேட்குறேன், அதே மாதிரி இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி, அது 1,76,000 கோடி. அன்னைக்கு சிபிஐ கேஸ் பதிவு பண்ணி ஸ்பெஷல் கோர்ட்ல கேஸ் நடத்துது. இந்த 7.5 லட்சம் கோடிக்கு மோடி சிபிஐ மூலம் விசாரிக்க வேண்டியது தானே? நிதின் கட்காரி நெடுஞ்சாலைத்துறையில் தானே அந்த ஊழல் நடந்திருக்கு. இல்ல, அண்ணன் கோபண்ணா வந்து என்னை பர்சனலா சொன்னதுனால நான் அதை வந்து திருத்தது என்னுடைய கடமை. அண்ணனுக்கு வந்து சொல்றேன், நான் வந்து அப்ரூவர் கிடையாது, நான் தான் வந்து விசில் ப்ளோவர். நான் கொடுத்த தகவல்கள் அடிப்படையில தான் வந்து இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நான் ப்ராசிக்யூஷனோட விட்னஸ். தயவு செய்து இதை வந்து நீங்க ஊடகத்துல, அதுவும் பொதுவெளியில நீங்க பேசாதீங்க. அதாவது நான் கேட்கறது, நாங்க வந்து குற்றச்சாட்டு வந்ததும் சிஏஜி வந்ததும் அது வந்து ஊகத்தின் அடிப்படையில் அந்த இழப்பு. இது அப்படி கிடையாது. நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு வந்து 15 ரூபா 37 பைசானா நீங்க 32 ரூபா 17 பைசா கொடுத்துருக்கீங்க. இப்படி அதிகமாக நீங்க டெண்டர் கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்து, அதன் மூலமாக நீங்க குறிப்பிட்ட கான்ட்ராக்டர்களுக்கு பெரும் லாபத்தை கொடுத்து, அதன் மூலமாக நீங்க வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸில் நிதி வாங்கியிருக்கீங்க. நான் சொல்றேங்க, இந்த 10 ஆண்டு கால ஆட்சி, பாஜக ஆட்சி வந்து எந்த சாதனையும் செய்யலை. அதனால தான் இன்றைக்கு சிறுபான்மையினருக்கு எதிராக பகிரங்கமாக ஒரு 20 கோடி இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு நாட்டில் ஒரு பிரதமர் இப்படி பேசுவது, இப்படி பகையை வளர்ப்பது, நாட்டினுடைய நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது. இன்னைக்கு அவர் பிரதமராக இருக்கலாம், இல்லாம போகலாம், ஆனா அந்த நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகிற வகையில் அவர் கருத்துக்களை பாஜக ஆட்சி சாதனையை சொன்னாரு. நான் வேதனையை சொல்றேன். பண மதிப்பிழப்புன்னு பண்ணாங்க, மக்கள் வாழ்வை சீரழிச்சாங்க, 99% பணம் திரும்பி வந்துடுது. அடுத்தது கருப்பு பண ஒழிப்பு, 15 லட்சம் ஏமாற்றப்பட்டார்கள் மக்கள். அடுத்து வங்கி மோசடி 990,000 கோடி. நிரவ் மோடி, மெகுல் சோக்சி எல்லாம் இன்னும் இவங்களுக்கு கிடைக்கல. ரூபாய் மதிப்பு 2014
₹54.78 டாலருக்கு எதிராக. இன்றைக்கி ₹83.59. 40% ரூபாய் மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஒருத்தர் ₹100 வச்சுருந்தா இன்றைக்கி அதுக்கு வந்து மதிப்பு ₹60 தான். அடுத்து ஜிஎஸ்டி பாதிப்பு, கடன் சுமை. இப்போ 2004லேருந்து 14 வரைக்கும் 55 லட்சம் கோடி. இன்றைக்கி 2014லேருந்து 2024 183 லட்சம் கோடி. இவங்க 10 ஆண்டுகளில் வாங்கிய கடன் கிட்டத்தட்ட 128 லட்சம் கோடி. 67 ஆண்டுகளில் வாங்கிய கடன் 55 லட்சம் கோடி. ஆக அதே நேரத்தில் உலக பட்டினி குறியீட்டில் இந்தியா வந்து இன்னைக்கு 111வது இடத்துல இருக்கு உலக பட்டினி குறியீட்டில். ஆக இந்த உலக அரங்கில் மிக மிக மோசமான நிலையில் அரசமைப்பு சட்டப்படி மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்பது எல்லாருக்குமே தெரியும். கொடுக்கவே முடியாது. சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள் ஐடென்டிஃபைடு பை பேக்வர்ட் கமிஷன். அவங்க இப்போ இந்து மதத்தில் இருக்கிற பின்தங்கிய ஜாதி, இஸ்லாம் மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற பின்தங்கிய ஜாதி எதுன்னு பேக்வேர்ட் கமிஷன் முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்டு படி தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி 103 ஜாதிகள் பின்தங்கிய ஜாதின்னு இஸ்லாமில் இருக்கிறவங்கன்னு ஓபிசி லிஸ்ட்டு டெல்லி நேஷ்னல் லெவல்லையே இருக்குது. நேஷ்னல் லெவல்லே அப்ரூவ்டு லிஸ்ட் இருக்குது. அது பிஜேபி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க 10 வருஷமாக. இப்போ வந்து மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறோன்னு பேசுவது ரொம்ப அபவாதம் ஒன்று. இன்றைக்கி வந்து மோடி பேச்சு வந்து 140 கோடி இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய அவமானம், மிகப்பெரிய இழுக்கு. ஒரு நாட்டு உலக நாட்டில் இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு. அதனுடைய பிரதமர் வந்து இவ்வளவு தரந்தாழ்ந்த ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது சகஜம். இன்றைக்கி 17 தேர்தலை நாம் பார்த்துட்டோம். காங்கிரஸ் கட்சி பல வெற்றிகளை பெற்றிருக்கு. 414 இடங்களில் வெற்றி பெற்ற ராஜீவ்காந்தி 1989 விபி சிங் பிரச்சனை அந்த வரும்பொழுது நாங்கள் தோற்று போயிட்டோம். அதனால் 414 தோற்கடிக்க முடியும்னா 303 நிச்சயம் 2024 தோற்கடிக்கப்படும். பாஜக ஆட்சி அகற்றப்படும்.